Hello students, welcome to my channel Accom Galaxy. இந்த வீடியோவில் 11th காமர்ஸில் உள்ள யூனிட் 1 and 2ல இருக்கிற 9 சாப்டர்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 மார்க் கொஸ்டின், வாட் ஆர் த போர்ட்ஸ் டெவலப்டு பை பாண்டியா கிங்டம். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸும் சேர்த்து சொல்லிடுறேன். வாட் ஆர் த ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ஆல்சோ ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். தென் 5 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின் கம்பேர் பிஸ்னஸ் வித் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இந்த ரெண்டு லாங் ஆன்சர் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை டெர்ஷியரி இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேர் இண்டஸ்ட்ரி காமர்ஸ் அண்ட் ட்ரேட். தென் செகண்ட் கொஸ்டின் ஆல்சோ. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு கொஸ்டினில் எதுனாலும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் பார்க்கலாம், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அதில் சாப்டர் 4 சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இதில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் அன்லிமிட்டெட் லைபிலிட்டி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். கண்டிப்பாக இது வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தென் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். நெக்ஸ்ட் லாங் ஆன்சர். இதில் 3 கொஸ்டினுமே மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 5 ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். லாங் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். நெக்ஸ்ட்டு ரைட் த ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எ ஃபார்ம். இந்த 2 கொஸ்டின் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. இந்த லெசனில் செகண்ட் ஒன் வாட் இஸ் மீன் பை கவர்மெண்ட் கம்பெனி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ஃபாரின் கம்பெனி. தென் 5 மார்க் கொஸ்டின்ஸில் செகண்ட் ஒன் first one what are the contents of memorandum of association. Second one what are the contents of articles of association. So contents of articles of association அல்லது memorandum of association அல்லது previous lessonல பார்த்த contents of partnership deed. இந்த 3 contentல ஏதோ ஒரு content compulsory question வருங்க. Next chapter 7 cooperative organization. இந்த லெசனில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட் அ நோட் ஆன் ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் லாங் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 8 மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் எம்என்சிஸ். இதில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் என்னென்னா, செகண்ட் ஒன் ரைட் எனி 3 இண்டியன் எம்என்சிஸ். தென் லாங் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. Next chapter 9 government organization. இதில் important 3 mark என்னன்னா, third one what is mean by public corporation. Next second one also important what is mean by government company. Then long answer important questions என்ன அப்படின்னா, second one very important இந்த features of public corporations maximum நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டினை, அல்லது ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. இந்த ரெண்டு ஒரு லாங் ஆன்சர்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்க சான்சஸ் இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 எடுக்கிறவங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்க கண்டிப்பாக புக்கு ஃபுல்லாக படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காமர்ஸுன்றது ஜென்ரலாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோமோ, என்னென்ன மீட் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வச்சு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம காமர்ஸு. ஸோ அதனால் அதை வந்து தியாரிட்டிக்கலாக படிக்காமல்
ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இன்சூரன்ஸு, வேர்ஹவுஸ் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் லிங்க் ஆகிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. மீதி உள்ள நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள லெசன்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.